வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நடைபெற்ற தொடர் போராட்டங்களால் புதுவையில் 9 துறைகளில் 183 அரசு துறை பணியிடங்கள் நிரப்புவதில் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான உள் இடஒதுக்கீடு இன்றி அறிவிக்கப்பட்ட அறிவிப்பாணையை ரத்து செய்ய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரியில் நாளை விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் விநாயகர் சிலைகள், பூஜை பொருட்கள், பழங்கள், அலங்கார பொருட்கள் விற்பனை தீவிரமடைந்துள்ளது. புதுச்சேரி சின்னக்கடை மார்க்கெட்டை சீரமைக்க வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் மீனவ பெண்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரியங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய திருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். தொடர் போராட்டங்களால் புதுவையில் 9 துறைகளில் 183 அரசு துறை பணியிடங்கள் நிரப்புவதில் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான உள் இடஒதுக்கீடு இன்றி அறிவிக்கப்பட்ட அறிவிப்பாணையை ரத்து செய்ய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுவை மாநிலத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு 9 அரசு துறைகளில் 183 குரூப் பி அரசிதழ் பதிவு பெறாத காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்பொழுது இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினரில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோரில் மீனவர், இஸ்லாமியர், பிற்படுத்த பழங்குடியினர் ஆகியோருக்கான உள் இட ஒதுக்கீடு இன்றி பொதுவான மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என குறிப்பிடப்பட்டு அறிவிப்பாணை வெளியிடப்பட்டது. ஆனால் கடந்த 2023ஆம் ஆண்டு காலி பணியிடங்கள் நிரப்புவதில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான உள் இடஒதுக்கீடு அனுமதிக்கப்பட்டது. அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வரும் நிலையில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான உள் இடஒதுக்கீட்டை மறுக்கும் அறிவிப்பாணையை வெளியிட்ட அதிகாரிகள் இருவருக்கு எதிராக சமூக நல அமைப்புகள் உள் இடஒதுக்கீடு அறிவிப்பாணை ரத்தாகும் வரை போராடப் போவதாக கூறி வருகின்றன. இந்த நிலையில் துறைமுகம், காவல்துறை, போக்குவரத்துறை உள்ளிட்ட 9 அரசு துறைகளில் 183 காலி பணியிடங்கள் நிரப்புவதில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான உள் இடஒதுக்கீட்டை மறுக்கும் அறிவிப்பாணையை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ரத்து செய்வதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளார். புதுச்சேரியில் நாளை விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் விநாயகர் சிலைகள், பூஜை பொருட்கள், பழங்கள், அலங்கார பொருட்கள் விற்பனை தீவிரமடைந்துள்ளது. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா நாளை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மூலவர் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார். புதுச்சேரியில் விநாயகர் சிலை விற்பனை தீவிரமடைந்துள்ள நிலையில் விநாயகர் பூஜைக்கு தேவையான விநாயகர் குடை, எருக்கம்பூ மாலை, அருங்கம்புல், மா இலை, ஆப்பிள், சாத்துக்குடி, ஆரஞ்சு, விளாப்பழம், கம்பு கதிர், மக்காசோளம், கலாக்காய், மாதுளம், கொய்யா, நாவல், திராட்சை மற்றும் தெங்கரும்பு போன்ற அனைத்து பொருட்களின் விற்பனை தீவிரமடைந்துள்ளது. மேலும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. நேரு வீதி, காந்தி வீதி, சாரம், சின்னமணிகுண்டு, முத்தியால்பேட் மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கான பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. புதுச்சேரி சின்னக்கடை மார்க்கெட்டை சீரமைக்க வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட சின்னமணிகுண்டு அருகே பழமையான மீன் மார்க்கெட் உள்ளது. இங்கு 50க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் மீன் விற்கும் தொழில் செய்து வருகின்றனர். கடந்த 7 வருடத்திற்கு முன்பு பழுதான மேற்கூரை மாற்றி அமைக்கப்பட்ட நிலையில் கடந்த 2 வருடமாக மேற்கூரை சேதமடைந்துள்ளது. மேலும் மின் இணைப்பு, குடிநீர், கழிவறை வசதிகள் சரிவர இல்லாமல் மீனவ பெண்கள் அவதியுற்று வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று பெய்த சிறிய மழை காரணமாக செல்வி என்ற மீனவ பெண் மின்சாரம் தாக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனால் ஆத்திரமடைந்த மீனவ பெண்கள் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில செயலாளருமான அன்பழகன் தலைமையில் சின்னக்கடை மார்க்கெட் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் புதுவை அரசையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் உடனடியாக
நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டமானது கைவிடப்பட்டது. இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், புதுச்சேரியை ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு தொடர்ந்து மீனவ சமுதாய மக்களை புறக்கணித்து வருவதுடன் சிறிய மீன் மார்க்கெட்டை கூட சீரமைக்க முன் வராதது கண்டிக்கத்தக்கது என்றார். சேதமடைந்த மேற்கூரையையும் மின் இணைப்பையும் உறுதி அளித்தபடி சரி செய்யாவிட்டால் அதிமுக தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் என எச்சரிக்கை விடுத்தார். இந்த அரசாங்கம் இந்த மார்க்கெட்டை சீர்படுத்துவதற்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. நேற்று தினம் பெய்த ஒரு சிறு மழையில கரண்ட் ஷாக் ஆகி உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. புதுச்சேரி அரியங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய திருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி அரியங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் 334ஆம் ஆண்டு பெருவிழா இன்று தொடங்கியது. இன்று காலை சிறப்பு திருப்பலி நடைபெற்று புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் திருப்பலி நிறைவேற்றி தொடர்ந்து கொடிக்கு சிறப்பு ஆராதனை நடத்தி பங்கு மக்கள் மத்தியில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடியேற்றம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து நவ நாட்களில் காலை மாலை திருப்பலி சிறிய தேர்பவனி நற்கருணை ஆசீரும் இடம்பெறும் என்றும் செப்டம்பர் 15ஆம் தேதி ஆண்டு பெருவிழாவினையொட்டி ஆடம்பர தேர்பவனி நடைபெற உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதில் ஏராளமான கிறிஸ்துவ பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆரோக்கிய அன்னையை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் 45 நபர்களுக்கு ஆவண எழுத்தர் உரிமைக்கான ஆணையினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் ஆவண தயாரிப்பு பட்டய படிப்பை முடித்தவர்களுக்கு பதிவுத்துறையால் ஆவண எழுத்தர் உரிமம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த 2014-15ஆம் ஆண்டு முதல் 2020-21ஆம் ஆண்டு கல்வியாண்டு வரையில் ஆவண தயாரிப்பு பட்டய படிப்பை 48 நபர்கள் முடித்துள்ளனர். அவர்கள் தங்களுக்கான ஆவண எழுத்தர் உரிமத்தை வழங்க கோரி விண்ணப்பித்திருந்தனர். அதன்படி அவர்களது விவரங்கள் காவல்துறைக்கு அனுப்பப்பட்டு சரிபார்க்கப்பட்டன. காவல்துறை சரிபார்ப்புக்கு பிறகு 45 விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களுக்கு ஆவண எழுத்தர் உரிமத்துக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி பேரவை வளாகத்தில் முதல்வர் அறையில் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி ஆவணர் எழுத்தர் உரிம ஆணையினை 45 நபர்களுக்கு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணிகள் மேற்கொள்ள ஒப்பந்ததாரர்களுக்கான ஒப்பந்த திறன் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட அரசாணையினை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் திட்ட மதிப்பீடுகளை தயாரிப்பதற்கு 2024-25ஆம் ஆண்டிற்கான புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் மற்றும் மாகி பகுதிகளுக்கான தனித்தனி புதிய விலைப்பட்டியல் அடங்கிய புத்தகத்தை முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் வெளியிட்டார். இதேபோல் பொதுப்பணித்துறையில் பணிகள் மேற்கொள்ள ஒப்பந்ததாரர்களுக்கான ஒப்பந்த திறன் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட அரசாணையினை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். இதன் மூலம் புதுச்சேரி ஒப்பந்ததாரர்கள் பொதுப்பணித்துறையில் 20 கோடி ரூபாய் வரையிலான பணிகளை தளர்த்தப்பட்ட கட்டுப்பாடுகளுடன் ஏலத்தில் கலந்து கொண்டு மேற்கொள்ளலாம் எனவும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துறை செயலாளர் ஜெயந்த்குமார் ரே, தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் ஆளுநர் ஃபாரூக் மரக்கையார் பிறந்த நாளையொட்டி ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் ஆளுநர் ஃபாரூக் மரக்கையார் பிறந்தநாள் விழா விமர்சையாக இன்று கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவர் ஆரி சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவரும் பொதுக்குழு உறுப்பினருமான திருவேங்கடம் முன்னிலையில் அண்ணா சாலையில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி ஆகியோர் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கி சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர்கள் ராஜாராம், கோனேரி லோகையன், மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் குமரன், கோவிந்தராஜ், இளைஞர் காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் பிரபு, முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் உதயகுமார், சாம்பசிவம் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது பிறந்தநாளை முன்னிட்டு முதலியார்பேட்டையில் உள்ள பள்ளியில் 500 மாணவர்களுக்கு கையேடு கேம்பஸ் மற்றும் எழுது பொருட்களை வழங்கினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் திருச்சந்திரன் ஏற்பாட்டில் அர்ஜுன சுப்ராய நாயக்கர் பள்ளியில் படிக்கும் 500 மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு 500 மாணவ மாணவிகளுக்கு கையேடு கேம்பஸ் மற்றும் எழுது பொருட்களை வழங்கி தனது பாராட்டுகளை தெரிவித்தார்.
தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, விசிசி நாகராஜன், கட்சி அலுவலக பொறுப்பாளர் மகேஷ் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் செல்வகணபதி, தொகுதி தலைவர் விஜயகுமார், தொகுதி செயலாளர் கனகராஜ், பாண்டு, ரஞ்சித், சரவணன், ராகவன், கமலக்கண்ணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். நல்லவாடு அரசு நடுநிலைப் பள்ளியில் ரூபாய் 30 லட்சம் மதிப்பில் 2 புதிய வகுப்பறைகள் கட்டும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளிக்கு ரூபாய் 30 லட்சம் மதிப்பில் புதியதாக 2 வகுப்பறைகள் கட்டும் பணியை துவக்க விழா பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சதுர்த்தி பேரவை சார்பில் 150 இடங்களில் விநாயகர் சிலைகள் நிறுவி சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளன. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா நாளை கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மூலவர் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார். விநாயகர் சதுர்த்தி பேரவை சார்பில் புதுச்சேரியில் மட்டும் 150 இடங்களில் 3 அடி முதல் 12 அடி வரை உயரமுள்ள விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளன. சாரம் அவ்வை திடலில் 21 அடி உயர விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. நகரம் முழுவதும் பிரதிஷ்டை செய்யப்படும் விநாயகர் சிலைகள் செப்டம்பர் 11ஆம் தேதி கடலில் விசர்ஜனம் செய்யப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்து முன்னணி சார்பில் புதுவை முழுவதும் 500க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் நிறுவி பூஜை செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நடைபெற்ற தொடர் போராட்டங்களால் புதுவையில் 9 துறைகளில் 183 அரசு துறை பணியிடங்கள் நிரப்புவதில் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான உள் இடஒதுக்கீடு இன்றி அறிவிக்கப்பட்ட அறிவிப்பாணையை ரத்து செய்ய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரியில் நாளை விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் விநாயகர் சிலைகள், பூஜை பொருட்கள், பழங்கள், அலங்கார பொருட்கள் விற்பனை தீவிரமடைந்துள்ளது. புதுச்சேரி சின்னக்கடை மார்க்கெட்டை சீரமைக்க வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் மீனவ பெண்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரியங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய திருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.